ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.23 f(x) = 2x + 3, g(x) = 1 - 2x மற்றும் h(x) = 3x எனில் f.g.h = f.g.h என நிறுவுக. ஸோ இது வரைக்கும் 2 ஈக்குவேஷன் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 3 இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக கண்டுபிடிச்சிடும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவோமா? எப்பொழுதுமே ஒரு ஈக்குவேஷன் எடுக்கும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு g.h வேல்யூ கண்டுபிடிக்கணும். g.h = g(h)(x). ஓகேங்களா? இப்போ ப்ரொசீஜராக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். h(x) வேல்யூ கொஸ்டினில் என்ன இருக்குது? 3x = g(3x) அப்படின்றது. ஸோ இந்த g(x) ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். 1 - 2 × 3x = 1 - 6x. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? f.g.h. ஓகேங்களா? இப்போ அடுத்தது f.g.h(x) இதோட மதிப்பை அப்ளை பண்ணணும். இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? f(1 - 6x). புரியுதுங்களா? இந்த மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு, அந்த மதிப்பை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது திரும்பவும் கணக்கு எப்படி மாறி இருக்குது? f(x)ன்னு மாறி இருக்குது. ஸோ f(x) ஈக்குவேஷனை பயன்படுத்தி 2 × 1 - 6x. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், 2ன்னு இருக்குது, பக்கத்தில் x இருக்கா? அந்த எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல என்ன வேல்யூ வந்தோ அதை போட்டோமா? அடுத்தது மீதி இருக்குது +3 அப்படி டேரெக்டாக போட்டலாம். இப்போ அடுத்தது அந்த 2 உள்ள பெருக்கிறோம். 2 - 6 2 12x +3. இப்போ இதிலேருந்து இப்போ பாருங்களேன், சிம்பிள் பண்ணி எழுதலாம். f.g.h = இதை சுருக்கி எழுதுனா இங்கே ஒரு -12x இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ பின்னாடி வச்சுக்கலாம். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 - 12x. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்லையும் அதே கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? f.g = f.g(x) = f.g(x) ஓட வேல்யூ என்ன? 1 - 2x. ஓகேங்களா? இப்போ இது f(x) வடிவத்துக்கு வந்துச்சு. ஸோ இப்போ f(x) ஈக்குவேஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். 2 × 1 - 2x +3. சரிங்களா? இப்போ அப்படியே சுருக்கணும்னா 2 - 4x +3. அடுத்த ஸ்டெப்பில் சுருக்கிறோம்னா 2 3 5 - 4x. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? f.g.h இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ இந்த மொத்த வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா h. இப்போ பாருங்களேன், f.g(h)(x) ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஒரு ஹோல், இது ஒரே உறுப்பு. இங்கே டாட். இப்போ இந்த டாட்டுக்கு தான் நம்ம ஆஃப்னு எழுதணும், முன்னாடி இருக்கிற டாட்டுக்கு எழுதக்கூடாது. புரியுதுங்களா? இது ஒரே உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இந்த h ஒரு உறுப்பு. நடுவில் இருக்கிற டாட்டை தான் நம்ம விவரித்து எழுதணும். அப்போது f.g(h)(x) அப்படின்னு எழுதியாச்சா? இப்போ பாருங்களேன், f.g இது அப்படியே தான் இருக்கும். h(x)ஓட வேல்யூ என்ன? 3x எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே கொண்டு போய் இந்த 3x அப்ளை பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 5 - 4 எக்ஸ்ன்னு இருக்கா? எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன வந்துருச்சு? 3x வந்துருச்சு. ஸோ அந்த 3x அப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். = 5 - 12x. இது எதோட வேல்யூ? f.g.h = 5 - 12x. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போது ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 இலிருந்து
எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என நிறுவப்பட்டது. தட்ஸ் ஆல்.